Assalamualaikum, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து என்ன செய்ய போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பிரிஞ்சி வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போறோம். கல்யாண வீட்ல வந்து பிரிஞ்சி செய்வாங்க. அதே டேஸ்ட்ல வந்து நம்ம வீட்ல எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து குக்கர் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன்ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். பட்டை கொஞ்சமாவும் கிராம்பு ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலரில் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கலாம். நம்ம இப்போ வெங்காயம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நிறைய சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கிருச்சு. நம்ம வந்து அடுத்து காய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 2 கேரட்டு, கொஞ்சமாக வந்து பீன்ஸ் எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், அப்புறம் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே வந்து சேர்த்தாச்சு. இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க வேணாம், ஒரு 5 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். நம்ம வந்து குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். லைட்டாக மட்டும் கிளறி விட்டால் போதும். இப்போ தக்காளி வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி ஏன் நம்ம முன்னாடியே சேர்க்கல அப்படின்னா நமக்கு வந்து வெஜிடபிள் வந்து அந்தளவுக்கு வேகாது. தக்காளி போட்டோன்னே வந்து வெஜிடபிள் போட்டோம்னா நமக்கு வந்து வேகாது. அதுக்காக தான் வந்து கடைசியாக சேர்த்துக்கிட்டோம். தக்காளி வந்து மசிகிற அளவுக்கு வேகட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ வந்து கடைசியாக வந்து புதினாவும் மல்லியும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதில் வந்து காரத்துக்கு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் வந்து கரம் மசாலா வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வேறு எந்த பொடியும் வந்து சேர்க்க வேணாம், இதே போதும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கரம் மசாலாவுக்கு பதிலாக வந்து பிரியாணி மசாலா கூட சேர்த்துக்கலாம் லைட்டாக. இப்போ வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து 1 உலக்கு வந்து அரிசி எடுத்துருந்தேன், பாஸ்மதி ரைஸு. அதுக்கு வந்து 1.5 மட்டும் தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து 1 உலக்கு வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நம்ம அரைதுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 1க்கு 1.5 அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சா போதும். நீங்கள் எந்த கப்பில் வந்து அரிசி வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த கப்பில் வந்து 1.5 கப்பு மட்டும் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபைனலாக வந்து 1/2 லெமனை வந்து புழிஞ்சிட்டு வச்சுருக்கேன், ஜூஸு, அதை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து பாஸ்மதி ரைஸை வந்து 1 கப் எடுத்து அதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுருந்தேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, இல்லாட்டி வந்து ரைஸ் வந்து நமக்கு உடைய ஆரம்பிச்சிடும். இதில் வந்து உப்பு உரப்பு எல்லாம் பார்த்துட்டு வந்து நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது குக்கர் மூடி விசில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்மிலே வைங்க. அதுக்கப்புறம் விசில் அடிக்க விடாமல் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நல்ல பொழுகுலுன்னு நமக்கு கிடைக்கும். மொத்தம் வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து விசில் அடிக்காமல் வந்து சிம்மிலே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். அங்கிட்டு வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் வந்து முந்திரி பருப்பு வந்து நம்ம வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பை வறுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நான் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொன்றா எடுத்து வந்து போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி வந்து பிரட்டி விட்டுக்கலாம். நம்ம 2 பக்கமும் ரோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம்.
பாருங்கள் விசில் வந்து நல்லா முடிஞ்சிருச்சு, எடுத்து பார்க்கலாம். சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம முந்திரி பருப்பை வந்து போட்டுக்கலாம். அதுக்கு மேலே வறுத்து வச்ச ப்ரெட்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து இது பண்ணாமல் உழைக்காமல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கோங்க. பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்குண்டு. சூப்பரான வந்து பிரிஞ்சி அப்புறம் வந்து வெஜிடபிள் பிரியாணி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். நம்ம வந்து இந்த ப்ரெட்டு சேர்ந்துருக்கனால வந்து பிரிஞ்சி தான் சொல்லுவாங்க. இந்த கல்யாண வீட்டிலலாம் செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரிஞ்சி. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனிஸ்னா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.